வணக்கம். ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலிருந்து சரவணாம்பிகை அப்புறம் டாக்டர் கார்குலலி பேசுகிறோம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வெண்பூசணி ஜூஸை நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். வெண்பூசணி அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்துக்கும் வெண்பூசணி அப்படின்னா ஆஸ்காட் ஜூஸ், ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் இது தெரியும். ஆனால் வெண்பூசணி அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திஷ்டி பூசணிக்காய். ஏன்னா அது எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஏன் அப்படின்னா அது அவ்வளோ கூலிங்குங்க. அந்த வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க ஹீட்டை குறைக்கும். நம்ம வீட்டில் இருக்க அந்த ஹீட்டு எல்லாத்தையும் குறைக்கிறதுக்குன்னு தன்மை இருக்குது. அதனால வீட்டு முன்னாடி கட்டுவாங்க. அதை திஷ்டியை நம்மளோட கிளென்சிங் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லாத்தோட அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நாம் டெய்லி யூஸ் பண்ணி குடிக்கிறது தாங்க. அவ்வளோ அற்புதங்க. பூசணிலாம் விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். வைட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் இருக்குது, என்ன இருக்குங்க பாருங்க, பொட்டாசியம் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு. என்ன சொல்றதுன்னு சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் அதில் உள்ளடங்கி இருக்குங்க. ஸோ அதை ரெகுலராக நம்ம குடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க முதல் வேலை பிளட்டை பியூரிஃபை பண்ணுதுங்க. ரத்த சுத்திங்கிறது உங்களுக்கே தெரியும் நல்லா. நமக்கு இப்போ நாட்டில் எல்லா வியாதியும் வர்றதுக்கு காரணம் பிளட்டு பியூரிஃபை இல்லாதது தான் முதல் காரணம். ஸோ அந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடிய தன்மை அந்த வெண்பூசணியில் இருக்குங்க. ஸோ அந்த வெண்பூசணி பிளட்டை பியூரிஃபை பண்ணுது, சுகருக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது, அல்சருக்கு நல்லதுங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெண்பூசணி ஜூஸை எதுக்குமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. எப்பயாவது பார்த்தீங்கன்னா விசேஷ காலத்தில் சாம்பாரில் போடுறாங்க, அதோடு விட்டுறாங்க. இல்லைன்னா நம்ம கட் பண்ணி டிஸ்டிக்காக யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அதை ரெகுலராக வாங்கி ஒரு பூசணிக்காயை டெய்லி வாங்கி டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு பூசணிக்காயை நல்ல ஸ்லைஸாக நம்ம இது பண்ணி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து அப்படியும் குடிக்கலாம் ரெகுலராக. இல்லைன்னா நம்ம அதோட டேஸ்ட்டுக்காக மோர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு குடிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பிள்ளைங்களும் சரி எல்லாரும் குடிக்க ஆரம்பிப்பாங்க. சளி பிடிக்கிற நேரத்தில் மட்டும் வேணாம். ஏன்னா இது கூலிங்கான ஆகிட்டோம். சளி பிடிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக ஆயிரும். சளி நாளில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, நீங்கள் மழை தொடர்ச்சியாக இருக்குன்னு அன்னைக்கு அவாய்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி அதோட கலந்துக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். இருந்தால் கூட சளி பிடிக்கிற நேரத்தில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூசணி ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வெண்பூசணி பாருங்க எடுத்து கட் பண்ணி இதில் வச்சுருக்கோம். ஸோ ஒரு கப்பு வெண்பூசணி ஜூஸ் எடுத்தாச்சு. இது மிக்சி ஜாரில் போட போகிறோம். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். வெண்பூசணி ஜூஸ் அரைச்சாச்சு. இதை நம்ம அப்படியும் நீங்கள் குடிக்கலாம். வடிகட்டாமல் அப்படியே குடித்தாலும் அற்புதமாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் மோர் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஒரு 100 ml மோர் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக சால்ட்டு டேஸ்ட்டுக்காக. ஸோ மோரோட பெனிஃபிட்டும் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மோர் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது அற்புதமாக இருக்கும். இதன் டம்ளரில் ஊற்றி கொடுங்கம்மா. அற்புதமான வெண்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வெண்பூசணி, கொஞ்சம் மோர், கொஞ்சம் சால்ட், அவ்வளோதாங்க. வேறு ஒரு செலவும் இல்லைங்க. ஒரு அற்புதமான கூலிங்கான எனர்ஜெட்டிக்கான ஒரு அருமையான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாடி அப்படியே குடிக்கும் போதே நல்ல உள்ள கூலிங் நல்லா தெரியுங்க. அல்சர்லாம் அற்புதமாக குறைய ஆரம்பிக்குதுங்க. சுகர் பேஷண்ட்லாம் ரெகுலராக நாங்கள் கொடுத்துட்டு, மேம் எங்கள் சுகர்லாம் முன்னாளோட நல்லா குறைஞ்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. சாதாரண ஒரு வெண்பூசணி தாங்க. ஸோ இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக காலையில் எந்திரிச்சு எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடுங்க. அப்படியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு அரைச்சி டேஸ்ட் வேணுன்னா இந்த மாதிரி மோர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு சாப்பிடுங்க. அந்த கூலிங் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வெறும் வயிற்றில் குடிக்கலனாக்கா 11 o'clock குடிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். சளி டைமில் மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். மற்ற நேரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.